இல்லை என்பதால் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் மீது திமுக தோழர்கள் கல்லெடுத்து எறிந்து மிக மோசமான ஒரு வன்முறை செயலை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் அவர்கள் இம்மாதிரியான வன்முறை சம்பவங்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் திமுகவை இன்றும் நேசிக்கக்கூடியவர்கள். கடந்த 5 ஆண்டுகள் அவர்களோடு பயணப்பட்டோம். 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பயணப்பட்டோம். ஆகவே தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது என்ன வருத்தமோ கோபமோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் நாகரிக அரசியலை மேம்படுத்தக்கூடியவர்கள், நாகரிக அரசியலை விரும்புபவர்கள், விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே அந்த அரசியலை முன்னெடுப்பவர்கள். ஆகவே இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதல்ல என்பதை எங்களுடைய தலைவர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது குறித்து அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மேகதாது அணை தொடர்பாக பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கின்றது. கர்நாடக அரசு இந்த பிரச்சனையில், அதாவது மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. கடந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிரானது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தீர்மானம் இயற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இது குறித்து பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. ஆகவே தமிழ்நாடுனுடைய முடிவு அல்லது தமிழ்நாடுடைய உணர்வு அப்படிங்கிறது மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடும். சார், இப்போ இந்த குதிரை பேரம் தொடர்ந்து தவைக்கலை நடைபெறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் அதிமுகலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு 20 நாள் கூட ஆகலை, ராஜினாமா பண்ணிட்டு இணைகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது குறித்து எனக்கு எதுவும் தெரியல, என்ன நடக்கிறது என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது, இன்றைக்கு நடக்கின்ற அந்த அரசியல் என்பது ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க. முதல்ல கூட தாக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஆட்சி மாறின பிறகும் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எதுவும் அரசுக்கு எதுவும் கோரிக்கை எதுவும் வைக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எந்த பகுதியில் இப்போ நடந்தது? வந்துட்டு அடிச்சு இது பண்ணாங்க. இன்னும் உடல் வாங்க முடியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜிஹெச்சில். தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? புது அரசு அமைஞ்ச பிறகும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கே. இந்த சமூக கட்டமைப்பில் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். இந்த சமூக கட்டமைப்பு என்பது அப்படி இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது குறித்து நாங்கள் கட்டாயம் முதல்வரை சந்தித்து இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன தேவையோ, என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம். காவல்துறை இன்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. அதை போக்க வேண்டிய கடமை காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. அவர்கள் நேர்மையோடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதி மதம் பாராமல் சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் வழியில் அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும், காவல்துறை செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதை நோக்கி நாங்கள் அவர்களை வழி கேட்டுக்கொள்வது என்பது இதுதான். தாவேக அரசு அமைஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணுன்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்போ சிபிஎம் ஒரு சமூகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கால அவகாசமே கொடுக்கல, எல்லா பேரும் கட்சிக்காரங்களாம் தொடர்ந்து குறை தான் சொல்கிறாங்க. சிஎம்ஏ ஸ்டாலினாக இருந்தப்போ ஸ்டாலின் சிஎம்மாக இருந்தப்போ 5வது வருஷம் தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். கால அவகாசம் எங்கே கொடுக்குறாங்க திமுக தொடர்ந்து விமர்சனம் தான் பண்ணுறாங்க. சண்முகம் பேசியிருக்காங்க. இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த கருத்து மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் தான் கேட்கணும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட. சார், இப்போ இந்த சமூக நலத்தில், சமூக நீதியில் இருக்கீங்க. ஏற்கனவே இந்த வேங்கை வேல் விவகாரம், இதே மாதிரி ஆணவ படுகொலை சம்பவம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த பழைய வழக்குகளை எடுத்து விசாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க போகிறோம்? இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம என்ன சார் செய்ய போகிறோம் சார்? நான் நம்பிக்கை கோரும் அந்த தீர்மானத்திலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நான் மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் கடந்த அரசு, திமுக அரசு
ஒரு ஆணையம் போட்டு அது குறித்து வந்து ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு விசாரணை தொடங்கியது. அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த சட்டம் இயற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் கட்சியின் சார்பாக. ஆகவே இந்த அரசு உடனடியாக இப்பொழுது இப்போ நடக்கின்ற நடப்பு சட்டமன்றத்திலே அது குறித்து சட்டம் இயற்றுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இன்னமும் கூடுதலாக இந்த பிரச்சனையில் கடந்த காலங்களை விட இப்பொழுது நாங்கள் அமைச்சரவையில் இருப்பதால் நாங்கள் அதை தீவிரமாக உடனடியாக செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை நோக்கி நாங்கள் வந்து இந்த அரசை வந்து வழிநடத்துவோம். பாஜக கூட்டணியில் தான் அதிமுக வென்ற எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்து போய் சேரலாம். இது எப்படி இருக்கு? உங்கள் தலைவர் என்ன சொல்றாரு? நம்பகத்தன்மை கெடும் அப்படின்னு இருக்காரு. அதுதான் என்னுடைய கருத்து. சரிப்பா, ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட் அவுட்டு ஹாலோகிராம் வச்சு விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டார், இதை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு பவன் கல்யாண். இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கூட்டணி அரசு தான் நீங்கள் இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பவன்குமார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தானே, இல்லை அவருக்கும் அந்த மாதிரி வந்து அவர் துணை முதல்வராக இருக்கிறாரு. அவருடைய ஆந்திராவிலையும் வந்து அவருக்கு அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அவருக்கு வைக்கப்பட்ட கட் அவுட்டை வைத்து இங்கே சொல்கிறார் என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கே கட் அவுட்டு வெளில வச்சுருக்காங்க, அதான் அவர் எங்கே அந்த மாதிரி எங்காவது இருக்குதா அப்படிங்கிறது. ஆனால் அவங்க ஆந்திராவில் தான் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் கடந்த ஆட்சியில் சட்டம் இந்த ஆட்சியில் சட்டம் ஆட்சிகள் தான் கட்சிகள் தான் மாறி இருக்கு, அந்த ஆட்சிகள் மாறி இல்லை. நாங்கள் கடந்த முறையும் அதை தான் சொன்னோம். இப்போ 10 நாள் கூட ஆகலை இன்னும் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து உடனே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ங்கிறது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்படுவதாக நான் பார்க்குறேன். நான் 10 நாள் கூட ஆகலை அவர் வந்து முதலமைச்சராகி இன்னும் 10 நாள் கூட ஆகலை. அப்போ 10 நாளுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்வதற்கான நோக்கம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரிந்தது. இன்னும் இந்த அரசு வந்து முழுமையாக இந்த சட்டம் ஒழுங்கை வந்து கைப்பற்றி அல்லது சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநிறுத்துவதற்கு இந்த அரசுக்கான கால அவகாசம் இருக்கிறது. அப்பொழுதுதான் அதிகாரிகளை இன்றைக்கு தான் ஏடிஜிபி அவர்கள் வந்து இன்றைக்கு தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறார். நிறைய அதிகாரிகள் இன்றைக்கு தான் பதவி ஏற்றிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர்ஸ் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் பதவி ஏற்றிருக்கிறாரு. ஆக இனி வந்து இவர்கள் வந்து எப்படி செயல்படுறார்கள் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய விமர்சனம் வரும். கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். விடுதலை சிறுத்தைகளும் அப்படி தான் நாங்கள் வந்து செயல்படுவோம். அதாவது இந்த ஏற்கனவே வந்து தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லப்பட்டது, அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இதை வந்து எதிர்பார்க்கிறார்கள். இது தள்ளுபடி என்பது இது முடிவானதல்ல. 50,000 தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுதான் இல்லை முடிவானதல்ல. படிப்படியாக நிதிநிலை அறிக்கையை பொறுத்து இனிமேல் வந்து அந்த தள்ளுபடிக்கான இதை வந்து அமைச்சரவையில் வந்து பேசப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இது 50,000 இதோடு முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதுதான் வந்து இன்னைக்கு இந்த 50,000 தள்ளுபடி பண்ணதிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி.